பெரியவர்களே, இன்றைய தினம் மிக சிறப்பான வகையில நம்முடைய ஈரோடு மாநகராட்சி ஒரு தூய்மையான நகரமாக உருவாக வேண்டும் என்ற அந்த குறிக்கோளை தன் மீது போட்டுக்கொண்டு இலங்கை அமைப்பினுடைய தலைவராக பொறுப்பேற்று தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜானகி அவர்களே, அதே போல அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய நம்முடைய மாநகராட்சி ஆணையாளர் அவர்களே, அவருடைய தொடர்ந்து செயல்பாட்டுக்கு பல்வேறு பண உதவிகளும் பல்வேறு வகையில உதவி செய்யக்கூடிய மாநகராட்சியில் வாழக்கூடிய நல்ல மனப்படைத்த பெரியவர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய பெரியார் அமைப்பின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பெரியார் அப்படின்னு சொன்னாலே அது ஏதோ கடவுள் இல்லைன்னு சொன்னாரு அப்படிங்கிற ஒரு கோட்டுக்குள்ள ஒரு வட்டத்துக்குள்ள நீங்க எல்லாம் அந்த புரிதலை முதல்ல உரைச்சிருக்கோம். பெரியார்னா அவர் மிகப்பெரிய மனிதவிமானம். அவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு என்ன பற்று இருக்கு அப்படின்னு, ஐயா எனக்கு மனித பற்று மட்டும்தான் இருக்கு. அந்த அளவுக்கு அவர் தன்னை மனிதர்களை மதிக்கணுங்கிறத இந்த மனித பற்று அப்படின்னு சொன்ன அடிப்படையில் மனித வளர்ச்சிக்கு தடையாக எது இருக்கிறதோ அதைய ஐயா அவர்கள் மேற்கொண்டார். அந்த வகையில பாத்தீங்கன்னா 1915-16 ஆண்டுகள்ல ஐயா அவர்கள் இந்த ஈரோடு மாநகராட்சியினுடைய அந்த தலைவராக பொறுப்பேற்று கிட்டத்தட்ட அவர் ஒரு நாத்திகராக இருந்தாலும் கூட 27 பதவிகள்ல ஐயா பொறுப்பு வகித்து மிக நாணயமாக நடந்து, ஏன்னா ஒரு கடவுள் மறுப்பாளர் இருந்தாலும் கூட அந்த கோயில் நிர்வாகத்தை கூட அவர்கிட்ட ஒப்படைக்கக்கூடிய அளவிற்கு நாணயமாக பெரியார் அவர்கள் வாழ்ந்தாங்க. அப்புறம் அந்த சுதந்திர போராட்டத்தின் காரணமாக ஐயா அந்த 27 பதவிகளை நீக்கிட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி அந்த போராட்டத்தை கதர் போராட்டத்தை ஆரம்பிச்சப்போ அந்த பொறுப்பில ஒப்படைச்சிட்டு அதை தொடர்ந்து இந்த மனித வாழ்க்கைக்காக அவர்கள் இந்த மனித முன்னேற்றத்துக்காக பாடுபட்டாங்க. அந்த வழியில வந்த காரணத்தினால நம்ம ஈரோட்ல இது மாதிரி ஒரு பெண் விடுதலைக்காக பெண்கள் சமம், ஆண் பெண் சமம் என்பதுல மிக ஒரு அழுத்தமான அந்த கருத்தை உலகம் முழுவதும் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஐயா அவர்கள் பண்ணாங்க. அதற்கெல்லாம் பல்வேறு சூழல்கள் அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய நம்ம ஈரோட்டு மக்களுக்கும் அரசு அதிகாரிகள் அவர்களுக்கும் முதலிலே நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அந்த அளவில் பார்க்கும்போது நம்முடைய ஆணையாளர் அவர்கள் மிக சிறப்பான வகையில அந்த வஉசி பார்க்கிலே கடந்து போகும்போது ஒரு மனிதவிமான உள்ள அனைவரும் அதனுடைய அந்த ஐயா மிக விளக்கமாக என்ன சொல்ல போனா அவருடைய மனதை எந்த அளவுக்கு அது காயப்படுத்தியிருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். ஏன் என்றால் அதே மனநிலையில் தான் நானும் இருக்கிறேன். இன்றைக்கு நான் மனதிலே நினைத்துக் கொண்டிருந்து பல்வேறு அந்த அவர்களை எப்படி சரியாக கொண்டு வர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற வேளையிலே நான் செயல்திட்டம் தான் செய்யவில்லை ஒழிய, ஆனால் அதற்கு அனைத்து வேலைகளையும் நமது ஆணையாளர் அவர்கள் மேற்கொண்டுள்ளார் என்பது உள்ளபடியே மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த வகையில் ஒன்றும் அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய வகையிலே அதற்கு தற்காலிகமான ஒரு இடத்தையும் அங்கே ஒரு கழிப்பிட வசதியோடு குடிநீர் ஆதாரத்தோடு செய்வதற்கு நீங்கள் உங்களுடைய அந்த வழிகாட்டுதலோடு செய்வதற்கு ஈரோடு மக்கள் அதற்கு தயாராக இருப்பார்கள். அவர்களை அடையாளம் கண்டு உங்களுக்கு இளைஞர் அமைப்போடு ஒத்துழைத்து செல்லக்கூடிய வகையிலே ஏற்பாடு செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். பொதுமக்கள் இப்பொழுது அந்த பேருந்து நிலையத்தில் ஓரளவுக்கு இவர்களுடைய அந்த செயல்பாட்டின் காரணமாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல நம் காளை மாட்டு சிறைக்கு அருகிலே காலையில் 5 மணியிலிருந்து
இரவு 9 மணி வரையிலும் தொடர்ந்து ஒரு 100 மகளிரும் 100 ஆண்களும் அந்த இடத்துல பேருந்து நிலையத்திற்கு அந்த வெளியூர் செல்லக்கூடிய அந்த பேருந்திற்காக நிரந்தரமாக அங்கே காத்திருக்கிறார்கள். அந்த இடத்திலே அதற்கான அதாவது குறைந்தபட்சம் சிறுநீர் கழிப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை ஐயா அவர்கள் சொன்னால் செய்து கொடுப்பதற்கு நிறைய இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள். அதே போல நம்முடைய மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் பக்கத்திலும் அந்த நிலையை உருவாக்குவதற்கு நீங்கள் ஏற்பாடு வழிகாட்டுதல் அதுக்கு ஒப்புதல் கொடுத்தால் செய்து கொடுப்பதற்கு பல நண்பர்கள் ஈரோட்டில் இருக்கிறார்கள் என்ற செய்தியை தெரிவித்துக் கொண்டு கிட்டத்தட்ட இது போன்ற அமைப்புகள் நிறையாக இருந்தாலும் ஒரு எளிமையான தன்னை முன்னெடுத்து சிறப்பான வகையிலே இந்த காரியங்களை செய்திருக்கக்கூடிய இளைஞர் அமைப்பிற்கு தொடர்ந்து எங்களால் ஆன அனைத்து உதவிகளும் செய்வதற்கு இந்த உத்தரவாதத்தை கொடுத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுவதிலே நன்றி.